அவருடைய வார்த்தையை நாங்கள் கவனிப்போம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. நீங்கள் நாங்கள் பார்க்கின்ற காரியம் உங்களுக்கு லுசன் என்றால் அங்கே இருக்கிறது தெரியும், பாசல் என்றால் அங்கே இருக்கிறது தெரியும், பேர்ன் என்றால் அங்கே இருக்கிறது தெரியும், ஜீவன் வந்து ஜெனிவாண்டால் அங்கே இருக்கிறது தெரியும். அவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த தீரு சீதோன் பட்டணங்களில் ஏன் போனான், எதற்கு போனான், எப்படியான பார்வையோட யூதர்கள் அவங்கள பார்க்குறாங்க என்றது தெரிஞ்சு கொண்டாதான் வருகின்ற வார்த்தைகள் விளங்கும். இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் மத்திய தரை கடல், நடுவில் நீளமாக இருக்கிறது மத்திய தரை கடல். இந்தியாவில பக்கத்தில் இருக்கிறது சிசிலியன் இருக்கிறது, இத்தாலியா ஒரு பக்கம், இந்தியாவில் கரையில் சீரியான்னு பெரிய இருக்கு, சீரியா. இந்த லெபனான் இது இஸ்ராயல், இந்த கீழே இருக்கிறது இஸ்ராயல். இந்த லெபனான் இஸ்ராயல், அதை சுற்றி ஜோர்டான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், அதுக்கு அங்கால ஈரான், இந்தியாவில் இருக்குது. இப்படி தான் இந்த யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யூதர்களுடைய ஒரு பார்டர் தான் லெபனான். அந்த லெபனானுக்குள்ளதான் இந்த 2 பட்டணங்களும் இருக்கின்றன. இந்த 2 பட்டணங்களையும் நீங்கள் பார்க்கலாம். சிவப்பில் இருக்குது தீரு, மற்றது சீதோன் பட்டணங்கள். இந்த தீரு சீதோன் பட்டணங்களை குறித்து எங்களுடைய எலியா ஐயாவை ஆண்டவர் எங்கே அனுப்பினார்? சாரிபாத் ஊருக்கு, சீதோன் பட்டணத்தில் உள்ள சாரிபாத் ஊரில் உள்ள விதவையட்டை ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சீதோன் தீவு பட்டணங்களுக்கு ஒரு கப்பல் துறைமுகங்கள் இருக்கிறது. சாலமோன் ஆலயம் முதல் கட்டும் பொழுதும் எஸ்ராவினுடைய காலத்திலே ஆலயங்களை கட்டும் பொழுதும் அங்கிருந்த உதவிகள் பெறப்பட்டன என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சாலமோனுடைய காலத்தில் இந்த மரங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது, கடல் வழியாக கொண்டு வர வேண்டி இருந்தது. அதே போல எஸ்ராவினுடைய காலத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இந்த ஆலயத்தை கட்டுகின்ற வேலைகள் நடைபெறும் பொழுது அங்குள்ள ஒரு விசேஷித்த ஒருவனை கூப்பிட்டு தான் அந்த தூண்களை அங்கே சேர்ச்சில் நிறுத்தினார்கள், கட்டினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அந்த பட்டணத்தாரோட ஒரு தொடர்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் பயங்கரமான ஆட்கள். என்ன? பாகால் விக்கிரக ஆராதனை. அப்ப அவர்களோட தொடர்புகள் வந்தது என்று சொன்னால், இந்த ராஜாக்களுடைய பகுதிகளை வாசிக்கும் பொழுது அவர்களோட தொடர்புகள் வரும் பொழுது என்ன நடக்கிறது? அங்குள்ள பாகால் விக்கிரகங்களுக்குரிய ஆராதனை முறைமைகள் எல்லாம் கிடையாகவும் அடிக்கடி விழுந்து போவதை நாங்கள் பார்க்கிறோம். வரலாறுகள், சரித்திரங்கள் படிக்கிறோம். ஜெசபெல் மகாராணி கூட அந்த பகுதியை சேர்ந்தவாங்க சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே எங்களுக்கு தெரிய வேண்டிய காரியம், இந்த ராஜாக்களுடைய காலத்திலே இருக்கிற ஆளுமைகள், அந்த காரியங்கள் அப்படி அவர்களுடைய ஜனங்களுடைய கலாச்சாரங்களோட பின்னி புனைவதோட மாத்திரமல்ல, அவருடைய வழிபாடுகளையும் அவருடைய மக்கள் விழுந்து போகிறத நாங்கள் பார்க்கிறோம். இதில் நாங்கள் பார்க்கிற காரியம், இந்த லெபனான் பகுதி இந்த இஸ்ரேல் எல்லையில இருந்து இந்த தீரு 19 கிலோமீட்டர், மற்றது சீதோன் அங்கால மேலே வடக்கு பக்கம் மேலே 40 கிலோமீட்டராக இருக்கிறது, மைல்ஸ்ல இருக்கிறது. ஆனால் நான் கிலோமீட்டர்ல உங்களுக்கு விளங்குறதுக்காக கிளியரா போட்டிருக்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த யூதர்களுடைய எல்லையை தாண்டி அந்நிய தேசத்திலே உள்ள பட்டணங்கள், தீரு சீதோன், இந்த பட்டணத்துக்கு விசிட் பண்ணி இருக்கிறார் ஜீசஸ். நாங்கள் பார்க்கலாம், முதல் பார்த்த படத்தில் பார்க்கலாம், மத்திய கடல்ல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியர்கள் இதை சுற்றிலும் அந்த கப்பல்கள் போட்டுகளில் போய் தான் இத்தாலி வர போகிறதும் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறதுமாக அந்த தேசங்கள் எல்லாம் சுற்றி ஊழியர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பட்டணத்துக்கு போகிறார். இப்ப எங்களுக்கு தெரிய வரும் ஒரு காரியம், யூதர்களுக்கு
வேற யாருக்கான ஒரு அறிவு இருக்கு. நாங்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜாதிகள், நாங்கள்லாம் அழைக்கப்பட்ட ஜனங்கள். மிச்சம் எல்லாரையும் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அருவருப்பான கூட்டம். ஏனென்றால் அவனுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு தெளிவில்லை. கண்டது எல்லாம் வழிபடுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல இந்த யூதர்கள் மற்றவங்களோட கலக்க மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அப்படியான காலத்துல இயேசு கிறிஸ்து அந்த எல்லையை தாண்டி அந்த மக்கள் வீட்டுல போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஏன் போனார் பார்ப்போமா? அவர் ஏன் போனார் என்று கிடக்குது. நாங்கள் முதலாவது பார்த்த வசனத்துல, ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும், அவர் ரிலாக்ஸா ஃப்ரீயா இங்கே எல்லாம் ஜனங்கள் எல்லாரும் போட்டு இயேசுவை தொந்தரவு படுத்தினபடி சில இடங்கள்ல மனிதர்களுடைய அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமையினால அங்கே அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதனால ரிலாக்ஸுக்காக அவர் அங்கால போய் அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் அவருக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கிடைக்காது. ஏன்னா ஜனம் தேடி தேடி போய் கேட்டுக்கொண்டே இருக்கும். இப்ப அங்க போனால் அங்கத்த மக்கள் கதைக்கிறாங்க. வாசிப்போம் மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். எங்களுக்கு பல்லு கொதிக்கிறோம், தலை விதிக்கிறோம், அதிலும் விட எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வேதனை என்று சொன்னால் எங்களுக்கு அதிலும் விட 1000 மடங்கு வேதனை. அதான் உண்மை. அதான் யதார்த்தம். பிள்ளைகளுக்கு யாருக்காவது வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னா எங்களுக்கு நிம்மதியாக தூங்க முடியாது. குளிசை கொடுத்தாலும் சரி, என்ன இதுனாலும் சரி, நானெல்லாம் உடனடியாக மல்லி தண்ணி போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு குடிநீர் மாதிரி உடனே கொடுத்து அதை நிப்பாட்டி போட்டு தான் அடுத்த வேலை செய்யும். ஏலாஸ் இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, பாருங்க, ஆண்டவரே எவ்வளவு உன்னதமாக அவள் கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே. அப்ப அவள் ஏற்றுக்கொள்கிறாள், மேசியா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இடத்திலே, அந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களாலே இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்நிய பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவை அவள் அழகாக ஆண்டவரை ஆராதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்திலே அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மகளுக்கு எப்படியாவது சுகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாயார் கதறுகிறதை பார்க்கிறோம். கவனிப்போம் 15, 23, 24. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இங்கே இருக்கிற சம்பவத்தை கிளியராக நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இயேசுவை பல முறை கூப்பிட்டிருக்கிறார், இயேசுவை துதிச்சிருக்கிறார், ஆராதிச்சிருக்கிறார். அப்படி ஆண்டவரே, தாவீதின் குமாரனே அடிக்கடி கூப்பிட்டிருக்கிறார். அதனாலதான் ஒரு 2-3 தினம் கூப்பிட்டு இருந்தால் அவங்க தலையிட்டு இருக்க மாட்டாங்க இயேசுவோட இருந்தவங்க. அப்பொழுது சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் ஆணுக்கு பதில் சொல்கிறார், இந்த அப்போஸ்தலர்களுக்கு, இந்த சீஷர்களுக்கு, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது நிற்கிற இடம் அந்நிய தேசம், அந்நிய பட்டணம், அந்நிய பாஷைக்காரர், வேற்று காரியங்களை வழிபடுகின்ற ஜனங்கள், இந்த தேவனை வழிபடுகின்ற குறித்து அவர்களுக்கு தெரியாது. அதனாலே அந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக ஒரு கதை சொல்லுகிறார். நான் இந்த யூதர்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன், நான் இவர்களை
என்னுடைய ஜனங்களுக்கு தான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு முதலாவது சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கானானில் இருந்த திருமண வீட்டில் என்ன நடக்கிறது? மரியாள் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொள்ளப்படுவது, ஸ்திரியே நேரம் எனக்கு இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ரசத்தை தான் நாங்கள் திருவிருந்தில் நாங்கள் பழகி கொள்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். அவருக்கு அந்த ரத்தத்தை சிந்துகின்ற காலம் அதான் நாங்கள் அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நேரம் இன்னும் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் அந்த ரத்தம் சிந்தின பிறகுதான் இன்றைக்கு உண்மையான அந்த இயேசு கிறிஸ்து வந்து அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. அதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலேயே அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்திலேயும் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்னதாக சொல்லுகிறார், நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே தான் வந்தேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். யாருக்கு? இந்த சீஷர்களுக்கும் அவர் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் அதை விளங்கிக் கொள்வதற்காக இந்த ஒரு காரியத்தை இயேசு பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கவனிப்போம். யோவான் 4:9. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் களவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாய் என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இங்கே நாங்கள் பார்க்கின்ற ஒரு காரியம், யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண்ணோட ஸ்திரியோட யாக்கோபினுடைய கிணற்றடியிலே இருந்து இயேசு பேசுகின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம், இங்கே கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்று சொன்னால், சமாரிய பெண் கேட்கிறார். எப்படி கேட்கலாம்? நீர் ஒரு யூதன் அல்லவா, நான் சமாரிய பெண் அல்லவா? அப்படின்னா யூதர்கள் வேற்று மொழிக்காரரை, வேற்று இனத்தவர்களை, விசேஷமாக சமாரியர்களை, அருகில் உள்ள நாட்டுக்காரரை யாரையும் அவர்கள் கணக்கெடுப்பதில்லை. அதனால்தான் அந்த வேறுபாடு, அந்த இடைவெளி இருக்கிறது காண்பிக்கப்படுகிறது வேதத்திலே. அதனால்தான் அவள் அங்கே தாழ்மையோட கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீ எப்படி என்னிடத்திலே அந்த தண்ணீர் தருமாறு கேட்கலாம் என்று சொல்லி அவள் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம், யூதர்கள் மற்றவர்களோட பேச விரும்புவதில்லை. அது மாத்திரமல்ல, விசேஷமாய் பெண்களோட அவங்க கணக்கு எடுக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம். கானானிய ஸ்திரீயினுடைய காரியத்திலேயும் பொதுவாக அவங்க யாருமே அந்த பெண்ணை கணக்கெடுத்து இருக்க மாட்டார்கள். ஒரு அந்நிய ஸ்திரீ. அதைத்தான் அந்த இடத்துல இந்த ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், ஆதாரத்தோட கிணற்றடியிலே கூட நடந்த சம்பாஷணையை குறித்து. கவனிப்போம். மத்தேயு 15:25-26 தொடர்ந்து. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவள் பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நானும் நீங்களும் நினைப்பது போல ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தையாக இல்லை. சில பேர் நாய்க்குட்டி என்று ஒரு அவமரியாதையாக பேசி இருக்கலாம் என்ற சிந்தனை கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தம்முடைய யூதர்களுடைய அந்த உன்னதமான ஸ்தானத்தை விளங்கப்படுத்த விரும்புகிறார். தேவஜனமே, இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் இருக்கிற அந்த உன்னதமான இடத்தை, அந்த ஸ்தலத்தை விட்டு ஒரு நாளும் அதை விட்டுவிடக் கூடாது. அந்த மகிமை, அந்த கணத்தை இழந்து போகக்கூடாது. பிரியமானவர்கள், அதற்காகத்தான் ஆண்டவர் விசேஷமாக சொல்லுகிறார், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒரு பொஸ்ஸினுடைய பிள்ளைகள் வீட்டிலே இருந்து சாப்பிடும் பொழுது முதலாவது அந்த சாப்பாட்டை நாய்க்காக வைப்பார்களா, நாய்க்கு வைப்பார்களா? இல்லையே. அதுதான் இந்த இடத்திலே முதலாவது இயேசு கிறிஸ்து விளங்கப்படுத்துகின்ற காரியம். இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற சீஷர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற, கற்பிக்கின்ற ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் இந்த இடத்திலே அவர் காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரியம் என்று சொன்னார்? அவர் நாய்க்குட்டிகள் என்று சொன்னது ஒரு செல்ல பிராணியாகத்தான் ஆண்டவர் அங்கே அன்பாகத்தான் சொல்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இந்த நான் பவுலை சந்திக்க போறேன், புறஜாதிகளுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறது என்று இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்திலே அவர்
வேதத்தின் அடிப்படையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 7:6 இதுவும் இயேசு கிறிஸ்து 7ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார். வாசிப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் பரிசுத்தமானதை குறித்து நாய்க்கு ஒன்றும் விளங்காது. நாய்க்கு தெரியுமா இது பரிசுத்தமான அப்பம் மேஜையில் இருக்குதுன்னு? எங்களுக்காக தெரிவிக்கிறது நாய்க்கு தெரியுமா? அதைத்தான் நாங்கள் சொல்லுகிற காரியம். எங்களுடைய சத்தியங்களை நாங்கள் சொல்லும் பொழுது அல்லது மற்றவர்களோட இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கள் ரிசீவ் பண்ணத்தக்கதாய், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அறிந்து கொள்ளத்தக்க அறிவுடன் நாங்கள் அவர்களோட பேசுவோம். எடுத்த உடனே நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் ஒன்றும் எல்லா நாட்களிலும் நையாண்டியும் கிண்டலுமாக தான் இருக்கு. அதனால்தான் பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:2 பார்க்கிறோம். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த இடத்துல பவுல் என்ன விளங்கப்படுத்துகிறார் என்றால், பிலிப்பியர் பட்டணத்தில் எழுதின கடிதத்திலே நாய்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றது யார் என்றால் வெறும் மாம்சத்தை குறித்து பேசுகிறோம். சேர்ச்சுக்கு வந்தாங்க, சுண்ணத்து பண்ணியாச்சா, இவன் அந்நிய ஜாதிக்காரன், புற ஜாதிக்காரன், சேர்ச்சுக்குள்ள வந்துட்டான், கூடி ஆராதனை செய்யறாங்க, ஓடி போய் கேட்கிறது என்ன சுண்ணத்து பண்ணியாச்சா? அதுதான் அவர்கள் மாமிச ரீதியான காரியங்களை தான் செய்யறாங்க. அதனாலதான் நாம் நீங்களும் ஆண்டவருடைய ஆராதனை காரியங்கள்ல இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாமிசத்துக்குரிய காரியங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துவோமா இருந்தால் அந்த சிஸ்டர் எனக்கு கைதறல, இந்த பிரதர் எனக்கு ஹலோ சொல்லல, அவங்க வணக்கம் சொல்லல, அப்படியான ஒரு நாள் செய்தியில் ஒன்று நடக்கல நான் சொல்றேன். மாமிசத்துக்குரிய காரியங்களை நாங்கள் சிந்திக்க தேவை. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை குறித்து நாங்கள் முழு உள்ளத்தோட நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாகத்தான் நாங்கள் தேவனை ஆராதனை செய்வதிலே எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் பிரியமானவர்கள். அதனால்தான் இந்த மாமிசத்துக்குரிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறவர்களை அவர் அந்த சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அவர் அப்படி குறிப்பிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவும் தெளிவாக கேட்கிற காரியம் இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாய்க்குட்டிகள் என்று சொல்லி அவர் விசேஷமாக அவர் அதை மாற்றி சொல்லுகிறார். செல்ல பிராணியாக அவர் மிகவும் மென்மையான போக்கோடு அவர் அந்த வார்த்தையை அவர் பேசி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்து கவனிப்போம். யோவான் 4:16-18 இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். கானானிய ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஆனால் சமாரிய ஸ்திரியோடு ஆண்டவர் கிணற்றடியிலே பேசும் பொழுது சொல்லுகிறார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு மாதிரிதான் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்றார். நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது, பிள்ளைகளுக்கு கூடியது. இந்த பெண்ணோட கதைகள் சொல்ற, உன் புருஷனை கூட்டிக் கொண்டு வா, என்னோட புருஷனை கூட்டிக் கொண்டு வா என்றைக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று வெளியில வருது. அவள் சொல்லுகிறாள், எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உனக்கு இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி ஆண்டவரை அவர் நம்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்கின்ற காரியம், ஆண்டவர் எடுத்து உடனே ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்யவில்லை. புறஜாதியர்களுக்கு ஆண்டவர் தாமதிக்கிறார்.
காரணம், ஆண்டவரை சுற்றி இருக்கின்ற அந்த சீஷர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல இவருடைய கிணற்றடியில் இயேசு மாத்திரம் தனியே இருந்தார். அவங்க எங்க போயிட்டாங்க? சாப்பாடு பண்ண போயிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அவங்க வரைக்குள்ள ஏராளமான ஜனங்கள் இருக்கிறத பார்த்தாங்க. ஏற்கனவே ஓடி போய் அநேக ஜனங்களை அழைத்து கொண்டு வர்றாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சில காரியங்களை தாமதிக்கலாம், சில காரியங்களை நமக்கு செய்வதற்கு மௌனமாக இருக்கலாம். நானும் நீங்களும் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து 7:27 இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மத்தேயுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தைகள்ல முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் என்ற வார்த்தை இல்லை. பிள்ளைகளை குறிக்கிறது நாய்க்கு தரலாமான்னுதான் மத்தேயுவிலே. அதனாலதான் நான் தேடி இதிலையும் கவனிச்சு அதனுடைய உண்மையான சம்பவம் என்ன என்பதை காண்பிக்கிறதற்காக மத்தேயுவிலே இருந்து எடுத்து நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். முதலாவது யூதர்கள் இந்த ரட்சிப்பை அனுபவிக்கட்டும். முதலாவது யூதர்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளட்டும். அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு இவைகள் அறிவிக்கப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அதை விரும்புகிறதை பார்க்கிறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், முதலாவது யூத ஜனங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு உறுதியாக வேண்டும். மத்தேயு 15:27 அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானனின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். கரங்களை தட்டுவோமா? ஒரு விஷயம் விசுவாசத்தை பாருங்க. ஆண்டவரோடு அதைகிறார். எப்படி கதைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார் அதெல்லாம் கரையலாஸ், அதெல்லாம் பிள்ளைகளுடைய சாப்பாடு நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது. அவர் சொல்றார் பதிலுக்கு, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேடையில் இருந்து விடும் துணிக்கைகளை தின்ன. பாருங்க, ஒரு துணிகரமான பெண் ஆண்டவருடைய ராட்சியத்துக்குள்ளே நுழைந்து அந்த சுகத்தை என்னுடைய மகளுக்கு எப்படியாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த தாயுடைய போராட்டம். நாய்க்குட்டி என்று சொன்ன உடனே அந்த தாய் கம்பி இல்லை, கோபம் வரையில, பொறுமையாக இருக்கிறார். நீடிய பொறுமையாக இருந்து தான் நினைச்சதை சாதிக்கிற ஒரு குணசாலியான ஸ்திரியாக இங்கு காண்பிக்கப்படுகிறது. வாயடிக்கல பாருங்க. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோட வச்சிருக்கிற உறவு, ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்வதிலே, அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்வதிலே நானும் நீங்களும் பொறுமையாக, ஜாக்கிரதையாக, தெளிவாக நாங்கள் வாழ வேண்டும், இருக்க வேண்டும். ஆண்டவரை அப்படித்தான் ஆராதனை செய்ய வேண்டும். பொறுமையாக இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்கள் அவள் ஞானமாக ஆண்டவரிடத்திலே பதிலளிக்கிறனுடைய பலனை அவள் காண்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வாசிப்போம் 15:28. இயேசு அவள் பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அது நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகளை பாராட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உன் விசுவாசம் பெரிது என்று யாருக்கு முன்னுக்கு சொல்கிறார்? இந்த அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, இயேசுவோட இருந்த சீஷர்கள். இயேசுவோட இருந்த சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை செய்ய மாட்டார். ஏன்னா கொஞ்சத்துக்கு முதல் நாங்கள் அங்கேதான் நின்று அங்கே அவங்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் ஒரு அற்புதம் நடக்கல. அதனால இயேசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்லி அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வசனத்திலேயே எழுதி இருக்கு, அந்த மக்களுடைய காரியத்தின் நிமித்தம் தான் அங்கே அற்புதம் நடக்கல. அந்த வசனத்திலே அதுக்கு முதல் ஒரு சம்பவம் இதுக்கு இவ வந்து சந்திக்கிறதுக்கு முதல் நடந்த சம்பவம், இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள், பிரமாணத்தை உடைக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க முறைப்பாடு செய்ததை இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து முறைப்பாடு செய்தபடியினால இயேசு கிறிஸ்து வந்து ரிலாக்ஸாக இடத்துல இருக்கிறதை அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும்.
இயேசு கிறிஸ்து கிளியராக தெளிவாக அவங்களுக்கு பதில் கொடுத்தார். ஏன் அவங்க கை கழுவாம சாப்பிடுறதுக்கான காரியத்தை அவர் சொல்லுகிறார். எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய வெறும் செயல்கள் ஒன்றும் தேவனை ஆராதிப்பது கிடையாது. ஆண்டவருக்கு பதில் என்ன சொல்ல தெரியுமா? நீ உன்னுடைய அப்பா அம்மாவுக்கே நீ உதவி செய்கிறீல்ல, வேதத்தின்படி அப்பா அம்மாவை விசாரிக்காது உங்களுக்கு வேலை செய்யும். சொல்லிதான் பதில். கைகள் அவங்க சாப்பிடுறது சொல்ல பதில். அதனால நானும் நீங்களும் வெறும் கிரியைகளை குறித்து நாங்கள் சிந்திக்காதபடி தேவனை ஆராதிக்கின்ற ஆராதனையை ஆவிக்குரியவர்களாக சிந்திக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த கானானிய ஸ்திரீ நாய்க்குட்டி என்ற உடனே அவள் விட்டுட்டு ஓடி போகல, அல்லது கோபப்பட்டு இந்த யூதர் என்ன பார்த்து நாய்க்குட்டி அல்லது நாய் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி கோபப்படல, பொறுமையாக இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் ஆவியோடும் உண்மை என்று சொன்னால் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொண்டு நாங்கள் ஆராதனை செய்யவும். உண்மை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றும் பொய் களவு செய்யாமல் இருக்கிற உண்மை என்றது அர்த்தம் அல்ல. உண்மை என்றால் சத்தியத்தின்படி நாங்கள் ஆராதனை செய்வோம். சத்தியத்தின்படி ஆராதனை செய்வோம் என்றால் அவரை ஆவியோடு நாங்கள் ஆராதனை செய்வோம். ரெண்டு சத்தியம் தெரிஞ்சாதான் உங்களாலும் ஆவியோடு ஆராதனை செய்ய முடியும். அதுதான் அந்த விஷயம். அதனால இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு முன்பாக இப்பொழுது இந்த சகோதரியை துரத்து விடும் என்று சொன்ன இவர்களுக்கு முன்பாக உன் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு அந்த இடத்துக்கு போகவில்லை. அந்த தாயாருடைய மகனிடத்திலே இயேசு போகவில்லை. அந்த தாயாருடைய ஜெபத்தை அந்த இடத்திலே கேட்டு, அந்த தாயாருடைய போராட்டத்தை கண்டு, அந்த தாயாருடைய அறிக்கையை பார்த்து அந்த இடத்திலே இயேசு பதில் கொடுத்தார். இயேசுவை அந்த மகள் அதை ரிசீவ் பண்ணினால் அந்த விடுதலையை பெற்றுக் கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நொடியிலே நம்முடைய கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆனால் நாம் நீங்களும் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ண வேண்டும், அதை காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் உண்மையான ஆராதனை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கூப்பிடுவோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், இவர்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்நிய தேசம் போர்டர்ல இருந்து 19 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அங்கெல்லாம் போய் வந்தாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கணும். அப்படி என்று சொன்னால் இவர்கள் எப்படி கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகும்? யூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் அறிவறுத்தத்தக்கவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது, நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அதனால தான் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த வார்த்தையின்படிதான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எழுதியிருப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. அதனால எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நாங்கள் தாழ்மையோட ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஸ்திரியோட பேசி பார்த்தார். ஆண்டவர் ஸ்திரிக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஆனால் அந்த ஸ்திரியோ ஞானமாக ஆண்டவருடைய அன்பை பெறுவதிலே தான் கவனம் செலுத்தினார், போக்கஸ் பண்ணினார். நானும் நீங்களும் ஆண்டவருடைய கிருபையை பெறுவதிலே, ஆண்டவருடைய அன்பை பெறுவதிலே கவனம் உள்ளவர்களாக அவரை ஆராதனை செய்வதிலே நாங்கள் ஜாக்கிரதையோடு இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம்.